இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்போம். அன்புமிகு இறை மக்களே, கடவுள் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, குறிப்பாக இயேசுனுடைய பிறப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நமக்கும் சரி, அன்று இஸ்ராயல் மக்களுக்கும் சரி, இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் பெறுகின்ற மகிழ்ச்சி கிடையாது. மாறாக ஏற்கனவே துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் அடிமைத்தனத்திலும் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இதோ இயேசுனுடைய பிறப்பானது, மானிட மகனுடைய பிறப்பானது, மீட்பருடைய பிறப்பானது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலை கொடுக்கின்ற உன்னதமான மகிழ்ச்சி. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை முன் சுவையாக கடவுள் இயேசுடைய பிறப்பின் வழியாக கொடுக்கின்றார் என்பதைத்தான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 என்ற முதல் வாசகத்தில், மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய், மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்கறை, அனைவரையும் ஆண்டவர் பெயரால் மகிழ்ந்து கொண்டாடி மகிழ்ந்திட, இயேசுடைய பிறப்பை மகிழ்ச்சியால் கொண்டாடிட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய பதிலுரை பாடலும், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார் அல்லது சிறந்து நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார் என்பதை எசையா 12ஆம் அதிகாரம் 2 முதல் 6 இன்றைய 2ஆம் வாசகம். அந்த மகிழ்ச்சி யாரிடம் இருக்கிறது? நம்முடைய கவலைக்கெல்லாம், கண்ணீருக்கெல்லாம், வேதனைக்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்குமா? கிடைக்கும். நிம்மதி கிடைக்குமா? கிடைக்கும். எங்கே கிடைக்கும் என்பதை பிலிப்பியர் 4:4 முதல் 7 என்ற 2ஆம் வாசகத்தில், சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். கடவுளோடு இணைந்தால் மட்டும்தான் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். கடவுளோடு இணைந்தால் மட்டும்தான் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். கடவுளோடு இணைந்தால் மட்டுமே நம்மால் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லாம் மனிதருக்கு தெரிந்திருக்கட்டும். மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்கின்ற நமக்கு மகிழ்ச்சியோடு மீண்டும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த பிலிப்பியர் 2ஆம் வாசகம் மிக அற்புதமான ஆசீர்வாதமிக்க ஒரு வார்த்தையாக, யாரெல்லாம் பிறக்கிருக்கின்ற பாலகனோடு இணைந்து வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி லூக்கா 3:10 முதல் 18 இந்த மகிழ்ச்சியை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கலாம் என்பதை திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். உங்களிடம் உணவு இருக்கிறதா? மற்றவரிடம் பகிர்ந்து வாழுங்கள். உடை இருக்கிறதா? மற்றவரிடம் பகிர்ந்து வாழுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் பிறரை ஏமாற்றி இந்த பரிசேயர்களைப் போல அல்லது வரி வசூலிப்பவர்களைப் போல நீங்கள் அதிகமாக பிறரை ஏமாற்றி வாழும்பொழுது அந்த ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு பிறருக்கு உதவி செய்யுங்கள், பரிமாறுங்கள், பகிர்ந்து வாழுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சி உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நாமும் நமது வாழ்க்கையிலே நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிரும் பொழுது அந்த கடவுளுடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எங்கு பகிர்வு நடைபெறுகிறதோ அங்கு இயேசு பிறக்கின்றார். அதுதான் இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. மகிழ்ச்சி என்பது சும்மா கிடைத்து விடாது. நாம் நம்மிடம் இருப்பதை பகிர அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு அதுதான் சொல்லுவாங்க, யாருக்குன்னா ஒரு சின்ன உதவி இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நம்ம செஞ்சுட்டு அன்னைக்கு போய் தூங்கினோமாக்கா நிம்மதியாக தூங்குவோம், மகிழ்ச்சியாக தூங்குவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற அந்த அற்புதமான குழந்தையினுடைய பிறப்பானது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் தருவதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்க பிறக்கிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.